அனைவருக்கும் வணக்கம். நாம் தற்பொழுது 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு சமூகவியல் பாடத்தில் உள்ள வினா விடைகள் பற்றி பார்க்க இருக்கின்றோம். முதலாவதாக மாணவ செல்வங்களாகிய உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அனைவரும் வெற்றி பெறவும் வாழ்த்துக்கள். உங்களை பயிற்றுவித்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். சரி, வாங்க நாம் தற்பொழுது இந்த சமூகவியல் பாடத்துல என்னென்ன வினாக்கள் இருக்குது, அதை நம்ம எப்படி இங்க நாம் நடைமுறைப்படுத்த இருக்கின்றோம் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். அவைகளில் முதலாவதாக பகுதி 1 முதல் 14 வரை உள்ள வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கும். இந்த 14 வினாக்களில் என்ன கேள்விகள் இடம்பெற்றிருக்கும் என்று பார்த்தால், முதலாவதாக சரியான விடைகள் 188 வினாக்கள் இருக்கின்றது. அவைகளில் இருந்து வினாக்கள் கேட்கப்படும். அதற்கு அடுத்தபடியாக கூற்று காரணங்கள் என்று பார்க்கின்ற பொழுது 38 வினாக்கள் இருக்கின்றது. அவைகளில் இருந்து வினாக்கள் கேட்கப்படும். அதற்கடுத்து தவறானதை தேர்ந்தெடுக்க இவைகளில் 7 வினாக்கள் கேட்கப்பட்டுள்ளன, புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளன. ஆக இவைகள் 3 பகுதிகளில் இருந்து மட்டுமே பகுதி 1 கேட்கப்பட்டிருக்கின்ற 14 வினாக்கள் 14 மதிப்பெண்களுக்கு கேட்கப்படும். முக்கிய குறிப்பாக ஒவ்வொரு பாடமும் முடிந்த பிறகு பாடத்தின் பின்புறம் உள்ள வினாக்களில் இருந்து மட்டுமே பொது தேர்வில் இந்த 14 வினாக்களும் கேட்கப்படும் என்பதை தெளிவாக குறிப்பிட்டு கூறியுள்ளோம். அதற்கு அடுத்ததாக பகுதி 2 வினா எண் 15 இருந்து 28 வரை உள்ள வினாக்கள் கேட்கப்பட இருக்கின்றன. அவைகளில் 14 வினாக்கள் கேட்கப்படும். 10 வினாக்கள் மட்டும் எழுதினால் போதும். இவைகளில் 4 கொஸ்டின் சாய்ஸாக கொடுக்கப்படுகிறது. அந்த 2 மதிப்பெண் வினாக்கள் குறு வினாக்கள், ஷார்ட் கொஸ்டின்ஸ். அதற்கடுத்து கட்டாய வினா 28வது வினாவாக இங்கு கேட்கப்பட்டுள்ளது. இங்கு கேட்கப்படுகின்ற அனைத்து 2 மதிப்பெண் வினாக்களும் பாடத்தின் பின்புறம் உள்ள வினாக்களில் இருந்து மட்டுமே கேட்கப்படும் என்பதும் இங்கு அறுதியிட்டு கூறப்படுகிறது. இவைகளில் நாம் பார்க்கின்ற பொழுது வரலாறு, புவியியல், குடிமியல், பொருளியல் 4 பாடங்களில் இருந்தும் 2 மதிப்பெண் வினாக்கள் இங்கே கேட்கப்படும். அவைகளில் இந்த 10 வினாக்கள் மட்டும் நாம் விடையளித்தால் போதும். அவைகளில் 4 புவியியலில் இருந்தும் 4 வினாக்கள் வரலாறு பாடத்தில் இருந்தும் 1 வினா பொருளியல் இருந்தும் 1 வினா குடிமியல் இருந்தும் மொத்தம் 10 கொஸ்டின் இங்கு நாம் அட்டன் பண்ணாலே போதும். 10 × 2 20 மதிப்பெண்கள் இங்கு கொடுக்கப்படுகிறது. அவற்றில் 28வது வினா நாம் கட்டாயமாக விடையளித்தே தீர வேண்டும் என்றும் இந்த 2வது பகுதியில் குறிப்பிட்டு கூறப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக பகுதி 3 வினா எண் 29 இருந்து 42 வரை உள்ள வினாக்கள் கேட்கப்படுகிறது. இவைகளிலும் 14 வினாக்கள் கேட்கப்பட்டு 10 வினாக்கள் மட்டும் எழுதினால் போதும். 4 கொஸ்டின் சாய்ஸாக கொடுக்கப்படுகிறது. இந்த 10 கொஸ்டின் என்னென்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கோடிட்ட இடங்களை நிரப்புக அப்படின்னு கேட்கும் பொழுது அவற்றில் 5 வினாக்கள் கேட்கப்படுகிறது. வரலாறு, புவியியல் போன்ற பகுதிகளில் இருந்து அதிகம் கேட்கப்பட வாய்ப்பு உண்டு என்று இது கூறப்பட்டுள்ளது. 5 மதிப்பெண்கள். அதற்கு அடுத்ததாக வேறுபடுத்துக 4 மதிப்பெண்களும், காரணம் கூறுக 1 மதிப்பெண்களும் ஆக 5 மதிப்பெண்களுக்கு இங்கு கேட்கப்படுகிறது. இந்த வேறுபடுத்துக எழுதுகின்ற பொழுது ஒவ்வொரு வேறுபடுத்துக நாம் கொஸ்டின் ஆன்சர் எழுதும் பொழுது 4 பாயிண்ட்ஸ், 4 இந்த பாயிண்ட்ஸ் இங்கு தேவைப்படுகிறது. அவற்றை எழுதினால் போதுமானது. ரீசன் கொஸ்டின் காரணம் கூறுகளுக்கு பதிலளித்தால் 1 மதிப்பெண்கள் இங்கு வழங்கப்படுகிறது. அதற்கு அடுத்ததாக காலக்கோடு என்று பார்க்கின்ற பொழுது நாம் 3 வகையாக பிரித்து கூறியிருக்கின்றோம். அவைகளில் முதலாவதாக இந்த காலக்கோடு 1905 இருந்து 1920 வரைக்கும் ஒன்று, அடுத்து 1920
கோடுகளை நாம் தெளிவாக வரைந்து குறித்தாலே போதும் இங்கு கிடைக்கின்ற 5 மதிப்பெண் நமக்கு எளிமையாக கிடைத்துவிடும். மீண்டும் கூறுகிறேன், 5 மதிப்பெண்கள் காலக்கோட்டில் பெறுவதற்கு 1905 1920 வரைக்கும் ஒரு காலக்கோடும், 1920 1940 வரைக்கும் ஒரு காலக்கோடும், 1930 1950 வரைக்கும் கொடுக்கப்பட்ட இந்த 3 நிகழ்வுகளை நாம் பின்பற்றி வரைந்தால் 5 மதிப்பெண்களை இங்கு நாம் எளிமையாக பெற்றுள்ளோம். அதற்கு அடுத்ததாக இங்கே கட்டாய வினா என்பது ஒன்று கொடுக்கப்பட்டுள்ளது. 42வது வினா. இது இந்திய வரைபடம் அல்லது உலக வரைபடம் வரலாறு பாடப்பகுதியிலிருந்து கேட்கப்படுகின்ற ஒரு கேள்வியாக உள்ளது. அவைகளில் குறிப்பாக வரலாறு பகுதி என்று பார்க்கும் பொழுது இந்த மாதிரி வரைபடத்தில் நம்ம வரைவோம். இங்கே வினா எண் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏன்னா 42வது வினா கட்டாய வினா என்று கேட்கப்பட்டுள்ளது. இவைகள் வினா எண்ணை நாம் இங்கு இட்டு அடுத்ததாக திசைகள் குறிக்கப்பட வேண்டும். இங்கு அரபிக்கடல், வங்காள விரிகுடா, இந்திய பெருங்கடல் இது ஒரு வரைபடத்தின் அடிப்படையான பகுதியாக குறிப்பிட்டு கூறப்படுகிறது. அதே வரலாறு பகுதி என்று சொல்கின்ற பொழுது ஒரு புள்ளி வைத்து, குறிப்பாக டெல்லி என்று குறிக்கின்ற பொழுது ஒரு புள்ளி வைத்து, குறிப்பாக இப்படி ஒரு புள்ளி வைத்து அவற்றை சுற்றி சிறிய ஒரு வட்டமாக வரைந்து இது டெல்லி என்று குறிப்பிட்டு கூற வேண்டும். ஒரு எடுத்துக்காட்டாக டெல்லி, மீரட், ஆக்ரா, ஜான்சி, கல்கத்தா, பராக்பூர், சௌரி சௌரா, இங்கே வேதாரண்யம் இப்படி குறிக்கின்ற பொழுது ஒரு புள்ளி வைத்து வட்டமிட்டு குறித்தால் எளிமையாக தெளிவாக நாம் கண்டுபிடித்து விடலாம் என்பது ஒரு முறையாக உள்ளது. அதற்கு அடுத்தது உலக வரைபடம் என்று வருகின்ற பொழுது இங்கு வினா எண் 42 என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. திசைகள் குறிக்கப்பட வேண்டும். இங்கு குறிப்பிட்டுள்ளது போல் ஒவ்வொரு பகுதியும் குறிக்கின்ற பொழுது ஒரு புள்ளி வைத்து அவற்றை வட்டமிட்டு குறிப்பிட வேண்டும். குறிப்பாக இந்தியா ஒரு புள்ளி ஒரு வட்டம் இடுகிறோம். அடுத்து சீனா, அதுக்கடுத்து இந்தோனேசியா, அதுக்கடுத்து செங்கடல், சூயஸ் கால்வாய், இங்கு ஜாவா, அதுக்கடுத்து சுமத்ரா, இங்கே கியூபா, இப்படி ஒவ்வொரு இடங்களை குறிப்பிட்டு கூறும் பொழுதும் நாம் முக்கியத்துவம் ஒரு புள்ளியை வைத்து குறிப்பிட்டு தெளிவாக கூறப்பட வேண்டும். இவைகளின் முக்கியத்துவம் தரப்பட வேண்டிய பகுதிகள் என்று பார்க்கின்ற பொழுது இந்த பகுதி மத்திய பகுதிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும். இவற்றிலிருந்து 3 மதிப்பெண்கள் வினாக்கள் கேட்கப்பட வாய்ப்புள்ளது. இங்கு வடகொரியா, தென்கொரியா, ஜப்பான், மலேசியா, சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா, இந்தியா இந்த பகுதியிலிருந்து 1 மதிப்பெண்களும், இங்கு வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, தென் ஹவாய், பசிபிக் பெருங்கடல் இவற்றிலிருந்து 1 மதிப்பெண்களும் கேட்கப்படுவதற்கு அதிகமான வாய்ப்புள்ளது. ஆக மாணவர்களே, மத்திய பகுதியில் மட்டும் அதிகமான முக்கியத்துவம் கொடுத்தும் மற்ற பகுதியிலும் நாம் தெளிவாக கவனித்தால் உலக வரைபடத்தில் 5 மதிப்பெண்கள் வினாக்களை நாம் எளிமையாக அவற்றை செய்து மார்க்கு பெற்றுவிடலாம். அதற்கு அடுத்து விரிவான விடையெளி இங்கு கொடுக்கப்பட்டதில் 30 மதிப்பெண்களுக்கு கேட்கப்படுகிறது. வரலாறு பகுதி, புவியியல் பகுதி, குடிவியல், பொருளியல் இந்த 4 பகுதியில் இருந்தும் 30 மதிப்பெண்கள் இங்கு கேட்கப்படுகிறது. ஒவ்வொரு 5 மதிப்பெண்கள் 5 மதிப்பெண்கள் அடிப்படையாக வைத்து இங்கு கேட்கப்பட்டது போக மீதி இங்கு கேட்கப்படுகிறது. இவற்றை நாம் தெளிவாக எழுதினால் 50 மதிப்பெண்களை பெற்றுவிடலாம். 5 மதிப்பெண்கள் வினாக்கள் டீடைல் கொஸ்டின் என்று கேட்கின்ற பொழுது முக்கியமாக நாம் குறிப்பு சட்டத்தை இட்டு நாம் அவற்றை எழுத வேண்டும். குறிப்பு சட்டத்தின் உள் பகுதிகளை எழுதிவிட்டு ஒவ்வொன்றாக எடுத்து விரிவாக்கம் செய்கின்ற பொழுது எளிமையாக 5 மதிப்பெண்களை நாம் பெற்றுவிடலாம். அது கிட்டத்தட்ட நாம் ஒரு 1.5 பகுதி நாம் சீட்ல பப்ளிக் சீட்ல ஒரு 1.5 பக்கத்துக்கு நாம் எழுதினால் போதும் அவைகள் 5 மதிப்பெண்கள் கிடைக்கும். அதில் நாம் பாயிண்ட்ஸ் 5 பாயிண்ட் போதுமா 7 பாயிண்ட் போதுமா என்று கணக்கு பார்த்து இல்லாமல் ஒரு 7-8 பாயிண்ட்ஸ் எழுதணும்னா எளிமையாக நாம் பெற்றுவிடலாம். அதற்கு அடுத்ததாக இந்த பகுதியை விட்டு பகுதி 4 பார்க்கின்ற பொழுது இவைகளில் 43 மற்றும் 44 என்ற 2 வினாக்கள் இங்கே கேட்கப்படுகிறது. அவைகளில் கட்டுரை வினாக்கள் என்றும் இங்கு கேட்கப்பட வாய்ப்பு உண்டு. 8 மதிப்பெண்கள் வினா. இவற்றில் ஏபி என்று கேட்கப்படுகின்ற போது வரலாறு பாடத்திற்கு அதிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இங்கு கேட்க வாய்ப்பு உண்டு. மற்றொன்று இவற்றை நாம் அறிவியல் கூறும் பொழுது விரிவான விடையெளி என்பதுதான் கட்டுரை வினாவாக கேட்கப்பட அதிகமாக வாய்ப்புள்ளது. குறிப்பாக காந்தியடிகளை பற்றி எழுதுவது அல்லது பெரியார் ஒரு பெரியவரை பற்றி எழுதுவது, 19ஆம் நூற்றாண்டில் சமய சீர்திருத்த இயக்கங்கள் பற்றி
1857ஆம் ஆண்டு புரட்சிகள் பற்றி எழுதுவது, இவைகள் எல்லாமே 8 மதிப்பெண்கள் வினாக்களை கேட்பதற்கு அதிகமான வாய்ப்பு உள்ளது. 8 மதிப்பெண்கள் வினா எழுதுகின்ற பொழுது 2 பக்கங்கள் வரை நீங்கள் தெளிவாக எழுதினால் போதும். இங்கு 8 மதிப்பெண்கள் வினா எண்ணுக்கு மதிப்பெண்கள் முழுவதுமாக கொடுக்கப்படும். குறிப்பாக குறிப்பு சட்டம் என்று ஒவ்வொன்றாக எடுத்து அடித்தல் திருத்தல் இல்லாமல் எழுதுவது என்பது மிக முக்கியமான ஒன்று. 8 மதிப்பெண்கள் வினாவில். அதற்கடுத்து புவியியல் வரைபடம் என்று பார்க்கின்ற பொழுது ஒன்று இந்தியா வரைபடம் கேட்பார்கள் அல்லது தமிழ்நாடு வரைபடம் கேட்பார்கள். இந்திய வரைபடம் என்று கேட்கும் பொழுது இங்கு நாம் குறிப்பிட்டு கூறியது போல மவுண்ட் கேட்டு, காரகோரம், அதற்கடுத்து எவரெஸ்ட், அதுக்கடுத்து மாலவ பீடபூமி, சோட்டாநகர பீடபூமி, தக்கான பீடபூமி, இவைகளை குறிப்பதற்கு முன்பு திசைகள் என்பது மிக முக்கியமான ஒன்று. அதற்கடுத்து அரபிக்கடல், வங்காள விரிகுடா, இந்திய பெருங்கடல் இவற்றை அடிப்படையாக எழுதி கொண்டுதான் பின்பு லட்சத்தீவுகள், வங்காள விரிகுடா அமைந்துள்ள அந்தமான் நிக்கோபார் தீவுகள், ராணா கட்ச், கல்ஃப் ஆஃப் கட்ச், கல்ஃப் ஆஃப் காம்பேட், மன்னார் வளைகுடா போன்ற பகுதிகள் கேட்டாலும் நாம் குறிக்கப்பட வேண்டும். முக்கியமான ஒரு குறிப்பு, எந்த வினாவிற்கு பதிலளித்தாலும் அவற்றில் வினா எண் குறிப்பிடுவது என்பது மிக முக்கியமான ஒன்று. வினா எண்ணை விட்டுத்தான், எடுத்துக்காட்டாக இப்ப எவரெஸ்ட் கேட்கின்றார்கள் என்று சொன்னால், ஒன்று எவரெஸ்ட் வினாத்தாளில் என்ன எண் கொடுக்கப்பட்டுள்ளதோ அவற்றை இங்க நம்ம எழுதிட்டு தான் அதில் குறிச்சு காட்டணும். இவைகள் புவியியல் வரைபடத்தில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. அதிகமாக உங்களுடைய டீச்சர் சொல்லிக் கொடுத்துருப்பாங்க. வரைபடத்தை நீங்களாக குறிக்க கூடாது. யூடியூப்ல பார்த்தோ, ஐசிடியில பார்த்தோ, இல்ல நீங்கள் கூடிய டிஜிட்டல் மெத்தட்ல பார்த்தா நீங்களாக குறிச்சிடக்கூடாது. உங்கள் வகுப்பு ஆசிரியர், சமூக அறிவியல் ஆசிரியர் துணை கொண்டு குறித்தால் இன்னும் எளிமையாக புரியும் என்பதில் இங்கு தெளிவாக குறிப்பிட்டு இருக்கின்றோம். ஏன்னா அனைத்து மாணவர்களுக்கும் வரைபடத்தை பற்றி நமது ஆசிரியர் பெருமக்கள் கண்டிப்பாக சொல்லிக் கொடுத்திருப்பார்கள். இவைகள் குறிக்கின்ற பொழுது நாம் 2, 8, 16 மதிப்பெண்கள் கிடைக்கிறது. ஆக பகுதி 1, பகுதி 2, பகுதி 3, பகுதி 4 சமூக வினாத்தாளில் இடம்பெற்றுள்ளது. இவைகள் அதிகம் கவனம் செலுத்தினால் நம்மால் 100 மதிப்பெண்கள் பெற முடியும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும்